அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனை பொறுத்தளவில் ஒரு மனுஷனை ஒரே ஒரு விதத்தில் தான் அவன் நல்லவன் கெட்டவன் என்று தீர்மானிப்பான். ஒன்று அவன் தனக்கு பயப்படுகிறானா, அல்லது மற்ற படைப்பினங்களுக்கு மனிதர்களுக்கு பயப்படுகிறானா. தனக்கு பயப்பட்டவனாக இருந்தால் அவன் நல்லவன் என்றும், மற்ற மனிதர்களுக்கு பயப்படக்கூடிய அந்த நபராக இருந்தால் அவன் தீயவன் என்றும் இந்த இரண்டு கோணத்தில் தான் இறைவன் நோக்குகிறான். உண்மையிலே இறைவனுக்கு பயப்படக்கூடிய எந்த ஒரு மனுஷனாக இருக்கட்டும், அவன் தவற விட்டு தவிர்ந்து கொள்ளுவான், தன்னை நல்வழியில் கொண்டு வந்து விடுவான். மனிதர்களுக்கு பயப்படக்கூடிய எந்த நபராக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் மாறக்கூடியவனாக இருப்பான். பொதுவாக வாயில் இத்தக்கில்ல அல்லாஹ் நீ பயந்துக்க என்று மற்ற நபர்களை சொல்கிறதை இறைவன் ரொம்பவே வெறுக்கிறான். அபகல் கலாம் இந்த அல்லாட்ட மிகவும் கோபத்திற்கு உண்டான அந்த ஒரு வார்த்தை. ஒரு மனுஷன் இத்தக்கில்லாலே ரஜுல் ஒரு மனுஷனை பார்த்து நீ அல்லாஹை பயந்துக்க என்று சொல்வது, தான் அல்லாவை பயப்படாமல் நீ அல்லாவை பயந்துக்க என்று சொல்லுகிறான்ல, இந்த ஒரு வார்த்தை தான் இறைவன்ட்ட ரொம்ப கோபத்திற்குரியது என்றார்கள் நபி அவர்கள். இது சொன்ன நசாயில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். சரி, ஒரு சபையில் நம்மளுடைய தராதாரம் வெளிப்படும். அந்த சபையில் அல்லாஹுக்கு உகந்த வார்த்தைகளை பேசக்கூடிய நபர்களும் உண்டு, அல்லாஹுக்கு கோபான வார்த்தைகள் அந்த இடத்துல பேசக்கூடிய அந்த நபர்களும் உண்டு. நபித்தொல்லர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. சஹீஹுல் புகாரி முஸ்லிமில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டது. இன்னல் அப்தல எத்தக்கல்லம் பி கலிமத்து மின் ரிதுவானில்லா லா இலுக்கிலஹா பாலா. ஒரு மனுஷன் ஒரு சபையில் இறைவனுக்கு புறம்பான ஒரு வார்த்தை பேசக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹனுடைய திருப்பொருத்தத்திற்காண்டி அதனால் ஏற்படக்கூடிய எந்த விதமான பின் விளைவுகளையும் பொருட்படுத்தாமல் அந்த இடத்துல அவன் பேசுகிறான். பார்த்துட்டீங்களா, இப்படிப்பட்ட நபர்களுடைய தர்ஜா உயர்ஃபாவுல்லாஹ் பிஹா தர்ஜா, சொர்க்கத்திலையும் சரி இந்த உலகத்திலையும் சரி அந்த மனிதனுடைய அந்தஸ்தை இறைவன் உயர்த்தி காட்டுகிறான். அதே நேரத்தில் இறைவனுக்கு புறமாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளிலும் இன்னல் அப்தல எத்தக்கல்லம் பி கலிமத்தி மின் சகத்தில் அல்லாஹ்வுக்கு கோவப்படக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை பிற மனிதர்களுடைய திருப்திக்காக வேண்டி இறைவனுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த தண்டனை எந்த விதத்திலும் பொருட்படுத்தாமல் மனிதர்களுடைய திருப்திக்காக வேண்டி மட்டும் அந்த இடத்துல அவன் பேசுகிறான் என்று சொன்னான். அந்த ஒரு வார்த்தை பண்ண எஹு பிஹா ஜஹன்னம், அந்த ஒரு வார்த்தையினாலேயே அவன் நரகத்தில் தூக்கி எறியப்படுவான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரே ஒரு சபை தான் நம்மளை உயர்ந்தவனாக ஆக்கும், நம்மளை தாழ்ந்தவனாக இருக்கும். இறைவனுக்கு பயந்தவனாக நடப்போம்.